ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அமுதம் கிச்சனில் இன்றைக்கி ஹோம்மேட் ஹெல்த் மிக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நல்ல ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும், நல்ல வெயிட்டும் போடுவாங்க. இப்போ 25 இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். கருப்பு உளுந்து, கம்பு, பாதாம், முந்திரி, நிலக்கடலை, பிஸ்தா, குதிரைவாலி, வரகு, மக்காச்சோளம், ராகி, வெள்ளைச்சோளம், சோயா, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, ஜவ்வரிசி, பாசிப்பயிறு, கருப்பு கவுனி அரிசி, பொட்டுக்கடலை, சாமை, அவல், சுக்கு, ஏலக்காய், சம்பா கோதுமை. இப்போ நம்ம பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணுங்க. இப்போ கடாய் ஹீட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்தை வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கிறணும். இது நல்லா வறுபட்ட உடனே அந்த உளுந்தோட ஸ்மெல் வரும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதை வறுத்தாச்சு. அடுத்தது கம்பை வறுத்துக்கலாம். கம்பும் நல்லா வறுத்தாச்சு. அடுத்தது வெள்ளைச்சோளம். இந்த சோளம் நல்லா வறுத்த உடனே பொரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதையும் வறுத்தாச்சு. அடுத்தது ராகி. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். அடுத்தது மக்காச்சோளம். இதை வறுக்கும்போது நல்லா வறுத்த உடனே அப்படியே வெடிக்கும். அந்த கார்ன் மாதிரி வரும், பாப்கார்ன் மாதிரி வெடித்து வரும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். அடுத்தது சோயா. இதையும் நல்லா வறுத்தாச்சு. வெள்ளை கொண்டக்கடலை, அடுத்தது கருப்பு கொண்டக்கடலை, இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்தது சம்பா கோதுமை. கோதுமை நல்லா வறுத்த உடனே அது பொரிஞ்சு வரும். அந்த கோதுமையோட ஸ்மெல்லும் நல்லா வரும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். அடுத்தது பாசிப்பயிறு. கருக விட்டுறக்கூடாது எதையுமே. அதை வறுத்தாச்சு. அடுத்தது குதிரைவாலி.
அடுத்தது வரகு, சாமை ரெண்டையுமே ஒரேதாக போட்டு வறுத்துக்கலாம். இதுவுமே வறுத்த உடனே நல்லா பொரிஞ்சு வரும். ஜவ்வரிசி இதை வந்து ரொம்ப வறுக்க தேவையில்லை, லைட்டாக வறுத்தா போதும். இது கருப்பு கவுனி அரிசி, இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த கருப்பு கவுனி அரிசியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது இதை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா. இப்போ இதையும் வறுத்தாச்சு. அடுத்தது பொட்டுக்கடலை, இதை லைட்டாக மட்டும் வறுத்துக்கலாம். அடுத்தது அவல், இதையும் வறுத்தாச்சு. அடுத்து வந்து நிலக்கடலை வந்து நான் ஏற்கனவே வறுத்த நிலக்கடலை தான் எடுத்துருக்கிறேன். அது கூடவே பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாத்தையும் சேர்த்தே வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சு. இது கூடவே சுக்கு, ஏலக்காயும் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். சுக்கு, ஏலக்காய் வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும் குழந்தைங்களுக்கு, நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே வறுத்தது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். வறுத்தது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து நான் அரைச்சிட்டு வந்தோடனே ஹீட்டாக இருக்கும், அதை காய வச்சு நான் இந்த இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சலிச்சுக்கலாம். மாவு அரைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக சலிக்கணும், சலிச்சாதான் அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம சலிக்காமல் அப்படியே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சிலது அரைக்காதது அப்படியே இருக்கும். அதனால் நம்ம சலித்து தான் எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே சலிச்சு எடுத்துக்கலாம். இதாங்க நம்மளோட பாக்கெட் கோதை ஹோம்மேட் ஹெல்த் மிக்ஸ். ஹெல்த் மிக்ஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடும் கொரியர் அவைலபிளுங்க. FSSAI சர்டிஃபிகேட்டும் வாங்கியாச்சுங்க. இப்போ நம்ம இதெல்லாம் பாக்கெட் போட்டுக்கலாம். இது வந்து 250 கிராம் பாக்கெட்டுங்க. 250 கிராம் 100 ரூபீஸுங்க. இப்போ நல்ல ஹெல்த்தியான ஹோம்மேட் ஹெல்த் மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. வேணுங்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.